வடசென்னையில் உள்ள சாலை மேம்பாலத்தில் பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா ஆகியோரின் கல்வெட்டுகள் திடீரென அகற்றப்பட்டதால் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடசென்னையில் உள்ள பழமை வாய்ந்த தங்கசாலை மேம்பாலத்தில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் ஆட்சி காலத்தில் கடந்த 1966ஆம் ஆண்டு கட்டப்பட்டு மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் திடீரென அப்பகுதியில் புதியதாக புது கழிப்பிடம் கட்டுவதற்கு கட்டுமான பணிகள் தொடங்க உள்ள நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் கல்வெட்டை அகற்றியுள்ளனர். இதை கண்டிக்கும் வகையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை மாநகராட்சி மாவட்ட காங்கிரஸ் மற்றும் மாவட்ட தலைவருமான MS திரவியம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து புதிய கல்வெட்டு அமைக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து தற்காலிகமாக ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வடசென்னை பகுதியிலே போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற வகையிலே இந்த மிண்டு பாலத்தை அடிக்கல் நாட்டினார். ஆனால் அதற்கு பிற்பாக வந்த அதிமுக அரசு அந்த கல்வெட்டை மறைக்கின்ற வகையில் நாங்கள் ஏறத்தாழ 2 ஆண்டுகள் முன்பாக வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இந்த கல்வெட்டை எடுத்து வெளிப்புறமாக வைங்கள் என்று கூறினோம். ஆனால் அந்த அதிகாரிகள் வைப்பதாக உறுதிமொழி அளித்து வேண்டுமென்று எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு இழுக்கு வர வேண்டும், முன்னாள் முதலமைச்சர்களுக்கு இழுக்கு அளிக்கின்ற வகையிலே இந்த கல்வெட்டை சுக்கு நூறாக உடைத்து அதை மறைக்க நினைத்தார்கள். ஆனால் எங்களுடைய இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் சர்க்கிள் தலைவர் கல்வெட்டை கண்டுபிடித்து இங்கே வெளியே எடுத்து வைத்து இந்த கல்வெட்டை மீட்டுள்ளோம்.